ஓம் சாந்தி. உடலையும் மனதையும் ஒருநிலைப்படுத்துவோம். நான் ஆத்மா, பிரகாசமாக ஜொலிக்கின்ற ஒரு சின்னஞ்சிறிய நட்சத்திரம் போன்ற ஒளிப்புள்ளி ஸ்வரூபத்தில் நெற்றிக்கு நடுவில் அமர்ந்திருக்கின்றேன். நான் இந்த சரீரத்தை இயக்குகின்ற எனர்ஜி ஆவேன். நான் ஞான ஸ்வரூபமான ஆத்மா, ஞான சூரியனான சிவதந்தை என் மீது ஞானத்தின் ஒளிக்கிரணங்களை மழை போல பொழிகின்றார். சிவதந்தையை பரந்தாமத்தில் வைத்து பார்க்க முயற்சி செய்யுங்கள். செம்பொன் நிற பிரகாசமாக இருக்கின்ற அந்த உலகத்தில் என்னுடைய தந்தையும் என்னைப் போலவே ஆத்மாவாக ஜோதி ஸ்வரூபமாக இருக்கின்றார். அவர் ஞானக்கடல், ஞான சூரியன். அவரிடம் இருந்து எல்லையற்ற ஆன்மீக ஞானம் எனக்கு கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. தந்தையிடமிருந்து ஞானத்தின் ஒளிக்கிரணங்கள் வெளிப்பட்டு உருவ மத்தியில் அமர்ந்திருக்கின்ற எனக்குள் நிறைகின்றது. நான் ஞானஸ்வரூபமான ஆத்மா. ஓம் சாந்தி. நேற்று நாம இறைவன் எப்படி இந்த உலகத்துல பிரவேசம் பண்ணாரு, அதற்கு ஒரு மீடியமாக தாதா லேக்ராஜ் எப்படி இருந்தாரு, அந்த விஷயங்களை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அதற்கான சில அடையாள சின்னங்கள் பக்தியில நமக்கு இருக்கு. அதை வச்சு சிஸ்டர் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஆனா அந்த எக்ஸ்பிளனேஷன் அதோட முடியல. இனிமே வரக்கூடிய நிறைய வகுப்புகளில் அதை பத்தி நம்ம தெரிஞ்சுப்போம். சோ அதனுடைய தொடர்ச்சியாக நம்ம இன்றைய வகுப்பில் என்னெல்லாம் தெரிஞ்சுக்க போறோம்னு பார்க்கலாம். ஒரு கற்பனை, ஒரு பெரிய அடுக்குமாடி கட்டடம் இருக்கிறதா நினைச்சுக்கோங்க. இந்த மல்டி ஸ்டோரி பில்டிங்னு சொல்லுவாங்கல்ல, எல்லா மனிதர்கள் குடும்பத்தோடு வசிக்கிற பெரிய அடுக்குமாடி கட்டடம். அதுல மொத்தமா 15 மாடிகள் இருக்கு. நாம நம்ம குடும்பத்தோடு இருக்கிறது 10வது மாடின்னு வச்சுக்கோங்க. இப்ப நடு ராத்திரி எல்லாரும் ரொம்ப அயர்ந்து தூங்குகின்ற ஒரு நேரம். இப்ப திடீர்னு ஒரு ஃபயர் அலார்ம் அடிக்குது. அலாரம் சத்தம் கேட்ட உடனே நம்மளோட தூக்கம் கலையுது. என்னன்னு விசாரிச்சு பாக்குறோம். அப்ப தெரிய வருது 14வது மாடியில ஃபயர் பத்திக்குச்சு, நெருப்பு பற்றி கொண்டு விட்டது. ஓ, இதுக்குதான் அலாரம் அடிச்சுதா? சரி, விஷயம் தெரிஞ்சிடுச்சு, போய் படுத்துக்குவோம், விட்ட இடத்துல இருந்து தூக்கத்தை தொடரலாம். இது புத்திசாலித்தனமா? என்ன நினைக்கிறீங்க?
இல்லைங்க. வேற என்ன தீ பண்ணணும்? அணை ம் தீ அணைக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். ஏன்னா என் வீட்ல நெருப்பு பத்தலையே, இங்க எல்லாருமே நல்லா தானே இருக்கோம், இங்க எல்லாமே நல்லா தானே இருக்கு. இப்படிப்பட்ட மனநிலை தான் இன்னைக்கு பெரும்பாலும் உலகத்துல இருக்கு. புத்திசாலிகளா இருந்தா யோசிச்சு பார்க்கணும். 14வது மாடியில நெருப்பு அணைக்கப்படலைன்னா அது என் வீட்டுக்கு வர்றதுக்கு எவ்வளவு நேரம் பிடிக்கும்? இப்போ தூக்கமா முக்கியம், முதல்ல உயிரோடு இருக்கணும் இல்லையா? இதுதான் அவேர்னஸ், விழிப்புணர்வு. பாருங்க இன்னைக்கு உலகத்துல என்னெல்லாம் நடக்குது. சின்ன குழந்தைங்களில் இருந்து வயதானவர்கள் வரைக்கும் பிரச்சனை 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 தான். சரி, சின்ன குழந்தைங்களுக்கு என்ன பிரச்சனை? ஓடி ஆடி விளையாடுற வயசுல படி படி படின்னு ஒரே பாட்டு தான் பாடப்படுது. உன்னோட அத்தை பையனை பாரு, உன் பெரியப்பா பொண்ணை பாரு, நீயும் அதே மாதிரி மார்க் வாங்கணும், ஒரே ப்ரெஷர். நிறைய பேர் வீட்ல இப்படியும் நடக்குது. அந்த பையனோட கெப்பாசிட்டி, அவனால 80% மார்க் வாங்க முடியும். அவன் நல்லா முயற்சி செஞ்சு 85 வாங்கிட்டு வந்துட்டான். அவனோட கெப்பாசிட்டி 80%, ஆனா அவன் வாங்கிட்டு வந்தது 85%. அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு நினைச்சு சொல்றான். அம்மா என்ன கேக்குறாங்க? உன் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் மார்க் ஒரு பையன் வாங்கினால, அவன் எவ்வளவு பர்சன்டேஜ்? பையன் சொல்றான் 90. அம்மாவுக்கு இப்போ கோபம். அப்போ அவன் 80 கெப்பாசிட்டில இருந்து 85 வாங்கினதுல சந்தோஷம் இல்ல. நீ ஏன் 90 வாங்கல? அதே அந்த பையனோட கெப்பாசிட்டி 80 தான், ஆனா வாங்கினது 75ன்னு வச்சுக்கோங்க. அப்ப மறுபடியும் முதல் மார்க் என்னன்னு கேட்பாங்க. பையன் சொல்றான் 75 தான்னு. அவங்களுக்கு ஒரே சந்தோஷம். அவன் 80 கெப்பாசிட்டில 75 தான் வாங்கியிருக்கான், 5% கம்மி, இருந்தாலும் சந்தோஷம். ஏன்? வேற யாரும் என் பையனை விட அதிகமா வாங்கிடலையே. இப்படிதான் வீட்ல பிரஷர். பசங்களுக்கு மார்க்கோட பிரஷர், பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து, ஸ்கூல்ல இருந்து, அதுக்கப்புறமா காலேஜ் போனா அதோட பிரஷர், பியர் பிரஷர், அதாவது நண்பர்கள் மூலமா கிடைக்கிற பிரஷர், படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் வேலை கிடைக்கணும், எம்ப்ளாய்மெண்ட் பிரஷர், வேலை கிடைச்சதுக்கு அப்புறமா ஒர்க் பிரஷர், அதுக்கப்புறம் ரொம்ப நாளா ப்ரொமோஷன் வரல, ப்ரொமோஷன் பிரஷர், அதுக்கப்புறம் டார்கெட்டு, டெட்லைனு. ஸோ சந்தோஷம்ங்கிறது எங்க இருக்கு? ஸோ என்ன பண்றாங்க? இந்த டென்ஷனை மறக்கிறதுக்கு அந்த சப்ஸ்டன்சஸ் சொல்றாங்கல்ல, தன்னை மறக்கிற ஒரு வஸ்துவை தேடுறாங்க. ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங், ட்ரக்ஸ். ஸோ அடுத்த தலைமுறை வந்து ரொம்ப டேஞ்சர்ல இருக்கு. இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் கூட பிரம்மா குமாரிகளோட ஒரு ஒரு அக்ரிமெண்ட் போட்டு ஒவ்வொரு ஸ்கூலா போய் ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுங்க, டி அடிக்ஷன் அப்படின்னு ஒரு சேவா போயிட்டு இருக்கு. இப்படிலாம் ஒரு இளைய தலைமுறை ஒரு பிரஷர் காரணமாக ஏதோ ஒரு ஆபத்துல இருக்காங்க. இது மட்டுமா? இப்ப நம்ம வந்து 2024வது வருஷத்துல இருக்கோம். ஆனா இன்னும் கூட லேடிஸ் வந்து ஒன்னு பெற்றோர்களோட கண்ட்ரோல்ல இருக்காங்க, இல்லனா கணவன்மார்கள், இன்லாஸ், ஏதோ ஒரு விதமான யார் மூலமாவது ஒரு கட்டுப்படுத்தப்பட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்க, அவங்களோட விருப்பம் என்ன, அதை சொல்றதுக்கு கூட சுதந்திரம் இல்லை. தனக்கு சரின்னு தோன்றத கூட வெளிப்படுத்துறதுக்கு பர்மிஷன் இல்லை. தனக்கு பிடிக்கலன்னா கூட சொல்றது தவறு. அப்ப சந்தோஷம் எப்படி இருக்க முடியும்? இப்போ வரைக்கும் கூட இந்த திருமணங்கள் என்பது டௌரிய பொறுத்து தான் டிசைட் பண்றாங்க. டௌரின்னு வெளிப்படையா சொல்றது இல்ல, ஆனா அது மறைமுகமாக அப்படிதான் கொடுக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. பெண்களோட உடல் நிறம் என்ன, அவங்களுடைய புற தோற்றம் என்ன, எவ்வளவு பணம் சீதனமா அவங்க கொண்டு வராங்க, பணமாகவோ பொருளாகவோ, ஒரு மாதிரி பிரைஸ் டேக் போட்ட மாதிரி இருக்கு. இப்ப கடைக்கு போய் ஏதாவது துணி வாங்கணும்னா பிரைஸ் டேக் இருக்கும்ல, அது போல இந்த பெண்களுக்கும் ஒரு பிரைஸ் டேக். ஆனா இங்க என்னன்னா, அந்த பெண் வீட்டார் தான் பணம் கொடுக்கணும். இப்படி ஒரு நிலை.
அதுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீமா ஆப்போசிட்டா வேற ஒரு விஷயமும் நடக்குது. ஸோ பெண்கள் வந்து அவங்களோட பாதுகாப்புக்காக ஏற்படுத்தப்பட்ட சட்டங்களை தவறான முறையில் பயன்படுத்துறாங்க. நிறைய நியூஸ் கேட்கிறோம்ல. ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடு வந்ததுன்னா அந்த இன்லாஸ் ஹஸ்பண்ட் எல்லாம் பழி வாங்குறதுக்காக அந்த சட்டத்தையே தனக்கு சாதகமா பயன்படுத்தி, அதுவும் நம்ம பிராக்டிக்கலா நிறைய நியூஸ் கேட்கிறோம். இப்ப இந்த மாதிரி சூழ்நிலையில சந்தோஷம்ங்கிறது எப்படி இருக்கும்? ஆண்களுக்கு மட்டும் குறைவா என்ன? ஒர்க் ப்ரெஷர், அவங்க பாஸ் கொடுக்கிற ப்ரெஷர், வீட்டுல வந்தா மனைவி அம்மா ரெண்டு பேருக்கும் நடக்கிற அந்த சண்டைகள், யார் பக்கமும் சாய முடியாது, மனைவியோட எதிர்பார்ப்புகளையும் அம்மாவோட எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்ற முடியாத ஒரு ப்ரெஷர். அப்புறம் நாளுக்கு நாள் விலைவாசி அதிகரிச்சுக்கிட்டே போகுது. இப்ப சந்தோஷம்ங்கிறது எங்க இருக்கு? இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம நிறைய பாக்குறோம். இது எல்லாமே நம்ம வீட்ல இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏதோ ஒன்றோ ரெண்டோ இருக்கலாம், இல்ல ஒன்றுமே இல்லாமல் கூட இருக்கலாம். இதற்குதான் நம்ம வந்து அந்த உதாரணம் ஆரம்பத்துல பார்த்தோம் இல்லையா? மேல இருக்கிற மாடி வீட்டுல நெருப்பு பத்துச்சு, அப்படி நம்ம வீட்ல ஒண்ணும் இல்லையே, நம்ம அலட்சியமா இருக்க முடியாது. இப்போ எல்லார் வீட்லயும் வந்து பிரச்சனை இருக்கு, இல்ல யார் வீட்லயாவது பிரச்சனையே கிடையாது, அந்த மாதிரி ஒரு விஷயமே இல்ல. எல்லார் வீட்லயும் இல்ல எல்லாருக்குமே ஏதோ ஒரு விதத்துல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, ஏதோ ஒரு குறை, ஒரு பற்றாக்குறை இருக்கு. ஒன்று உடல் மூலமாக ஒரு கஷ்டம் இருக்கலாம், இல்ல உறவுகள் மூலமா, இல்ல செய்யற ஜாப் மூலமா, இல்ல இந்த சமுதாயத்தினால வரக்கூடிய சில பிரச்சனைகள். சோ ஏதோ ஒரு தலைவலி கண்டிப்பா இருக்கு. அப்ப இந்த நிலையில ஹாப்பினஸ், சந்தோஷம்ங்கிறது எங்க இருக்க முடியும்? ம். இப்ப பாருங்க, ஒரு பக்கம் வந்து ஃபேஷன் அப்படின்னு இந்த இளைய தலைமுறை வந்து எந்த லெவலுக்கு வேணாலும் போறாங்க. இப்ப Dress வந்து எவ்வளவு கிழிஞ்சிருக்கோ அவ்வளவு மாடர்ன், Dress எவ்வளவு குறைவா இருக்கோ அவ்வளவு ட்ரெண்ட். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் மானபங்கம் செய்யப்படுவது. சரி, ஏமா கொஞ்சம் டீசெண்டா Dress போடுங்களே அப்படின்னு சொல்லிட்டா அவங்க உடனே அந்த பாதிக்கப்பட்டவர்களை கேஸ் ஸ்டடியா எடுத்துக்கிறாங்க. பாரு, அந்த பாதிக்கப்பட்ட பெண் புடவை தானே கட்டியிருந்தாங்க, அவங்களுக்கு ஏன் அது நடந்தது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த மாதிரி பேசுறது கூட ஒரு குழந்தைத்தனமா இருக்கு. இப்போ குறைவான ட்ரெஸ் போட்டு மற்றவர்களை ப்ரொவோக் பண்றது, மற்றவர்களுடைய உணர்வுகளை தூண்டி விடுவது. ஆனா இவங்க ரொம்ப சேஃபா இருப்பாங்க. அப்போ இந்த பலவீனமான காம விகாரம் இருக்கிற ஆத்மாக்கள் இந்த தனியா வர பெண்களை தானே அட்டாக் பண்ணுவாங்க. சோ இவங்க ரியலைஸே பண்றது இல்ல. நாம ஒரு மனிதனுக்குள்ள இருக்கிற அந்த மிருகத்தை தூண்டி விடுறோம் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வே இல்ல, ரியலைசேஷனே இல்ல. நான் சேஃபா இருக்கேன், ஆனா மற்றவர்கள் சேஃபா இல்ல அப்படின்னு தெரியணும் இல்லையா? எனக்கு இஷ்டப்பட்டபடி நான் ட்ரெஸ் பண்ணிப்பேன், இதுவா சுதந்திரம்? இது ஒரு பக்கம் இப்படி இருக்கு உலகம். இன்னொரு பக்கம் ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் எங்க செலவழியுது தெரியுமா? டாஸ்மார்க்ல, ஆல்கஹால் ஷாப்ஸ்ல. ம். வீட்டுக்கு வர வேண்டிய பணம், அத்தியாவசியமான செலவுகளுக்கு பயன்பட வேண்டிய பணம் லிக்கர் ஷாப்ல காலி ஆயிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா யங்கர் ஜெனரேஷன் பாத்தீங்கன்னா இந்த சினிமா நடிகர்களுக்கெல்லாம் அந்த ரசிகர் மன்றம் அந்த மாதிரி வச்சுட்டு அப்படி ஒரு ஒரு போதையில இருக்கிறாங்க. அவங்க சினிமால காமிக்கிற விஷயங்களை எல்லாம் அப்படியே உண்மைன்னு நம்பி அவர்கள் மீது ஒரு பற்றை டெவலப் பண்ணிக்கிறாங்க. அவங்களோட படிப்பு, வேலை, சம்பாதிக்கிற பணம், குடும்பத்தை காப்பாற்றணும், இத பத்திலாம் கவலையே படுறது இல்ல. இப்படியும் சில பேர் இருக்கிறாங்க. இது தவிர அரசியல்ல அவர்களுடைய தலைவர்களுக்காக தன்னோட உயிரை கூட தியாகம் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து வெளியில நடக்கிற விஷயங்கள். இன்னொரு பக்கம் பார்த்தா வீட்டுக்குள்ள கூட சேஃப்டி கிடையாது. ம். நைட்டு தூங்க கூட முடியல. எப்போ திருட வருவான், எதை எடுத்துட்டு போவான்,
சோ நம்ம வந்து வீட்ல இருக்கும் பொழுதே திருட்டு நடக்குது அப்படின்னா கொஞ்ச நாள் வெளியூருக்கு போயிட்டு வந்தா என்ன கதி? கொஞ்சம் கூட பாதுகாப்பு என்பதே கிடையாது. இதை தவிர இன்னொரு கூட்டம் இருக்கு. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிப்பாங்க, வாழ்நாள் முழுக்க உழைத்து சம்பாதித்த பணத்தை ஏதோ ஒரு கம்பெனில போய் பினான்சியல் கம்பெனில சிட் ஃபண்ட்ல போடுவாங்க. இதெல்லாம் நம்ம சமீபத்தில் நடந்த விஷயங்கள் தான் இல்லையா? அந்த கம்பெனியே மூடிடுவாங்க, ஏமாத்திட்டு ஓடி போயிடுறாங்க. இது தவிர ரொம்ப படிச்சவங்க கூட ஷேர் மார்க்கெட்ல பணத்தை தொலைக்கிறது. இந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள், பிளக்சுவேஷன், இன்ஃப்ளேஷன், ஒரு பிசினஸ் பண்ணா கூட அங்க வந்து எந்த கேரண்டியும் இல்லை, ஒரு அன்சர்டன்டி தான் இருக்கு. ஸோ வேலைக்கு கூட ஒரு கேரண்டி கிடையாது. நம்ம ரிட்டையர் ஆகுற வரைக்கும் ஒரு வேலை நமக்கு உத்தரவாதமா இருக்கும்னு சொல்லவே முடியாது. அப்படியே ஒரு வேலை இருந்ததுன்னா கூட அவங்க 24 மணி நேரமும் 24/7 எப்போ கூப்பிட்டாலும் வேலை செய்யணும், அப்படிப்பட்ட ஒரு நிலைதான். இதை தவிர புது புது நோய்கள் வருது. ஒரு பக்கம் வந்து மருத்துவத்துறையில ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கு, இன்னொரு பக்கம் இந்த நோய்களுக்கு பேர் வச்சு மாளல. மெஜாரிட்டி பேருக்கு வந்து டயபெட்டிஸ் இருக்கு, இல்லைன்னா பிளட் பிரஷர் இருக்கு, இல்லைன்னா தைராய்டுங்கிறாங்க, இல்லைன்னா இதயம் சம்பந்தப்பட்ட நோய். எதுவுமே இல்லைன்னா குறைந்தபட்சம் மூட்டு வலியாவது இருக்கும். இப்படிப்பட்ட நிலைமையில எங்கே சந்தோஷம் இருக்கும்? உறவு முறைகள் பாருங்க, அதுல எவ்வளவு ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸ்னு சொல்றோம். சோ கல்யாணம் நடக்குது அப்படின்னா அந்த கணவனும் மனைவியும் அவங்க இறக்கும் வரை கணவன் மனைவியாக இருப்பாங்கன்னு எந்த உத்தரவாதமும் கிடையாது. ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியல, விட்டு கொடுக்க முடியல, அந்த உறவுக்காரங்களோட ஒத்து போகல. அப்ப இந்த குடும்ப நல நீதிமன்றங்கள்ல நிறைய அந்த டிவோர்ஸ் பெட்டிஷன்ஸ் வருது. இப்போ இந்த விவாகரத்துங்கிறது ரொம்ப காமன் ஆயிடுச்சு. முன்னாடிலாம் வந்து விவாகரத்துன்னா ரொம்ப ரேரா இருக்கும், எங்கேயோ ஒரு இடத்துல நடக்கும். அது கூட வந்து ஒரு அபியூஸ், அவங்க உடல் ரீதியாக துன்புறுத்தப்படுகிறார்கள் அப்படின்னா நடக்கும். ஆனா இப்ப வந்து விவாகரத்துக்கு என்னென்ன மாதிரி காரணங்கள்லாம் இருக்கு பாருங்க. ம் கேட்கவே கேட்காதீங்க. எங்களுக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் வேணும், எங்களால ஒத்து போக முடியல, நாங்க ரெண்டு பேரும் வேறு வேறு கருத்துக்களை உடையவர்களாக இருக்கிறோம், அதனால நாங்க நண்பர்களாக பிரிகிறோம். இப்ப குழந்தை இல்லைன்னா சிம்பிளா இருக்கும், ஆனா குழந்தை இருந்துட்டா இந்த குழந்தைய யாரை வச்சுக்கிறது, அதுக்கு ஒரு தனி கேஸ் நடக்கும். ஸோ இப்போ குழந்தைங்க இருந்துச்சுன்னா அந்த குழந்தைய யாரை வச்சுக்கிறது அப்படிங்கிறது இன்னொரு கேஸா நடந்துட்டு இருக்கு. அதனால யோசிச்சு பாருங்க, அந்த குழந்தை வாழ்நாள் முழுக்க ஏதாவது ஒரு பேரண்ட் இல்லாம தனியா தான் வளர வேண்டி இருக்கு. எங்க இருந்து சந்தோஷம் இருக்க முடியும்? இது தவிர விபத்துக்கள், ட்ரெயின் ஆக்சிடென்ட், பிளேன் ஆக்சிடென்ட், ரோட் ஆக்சிடென்ட், இந்த உயிரை எடுப்பதற்கு விதவிதமான முறைகள் இருக்கு. ஸோ எங்கே சந்தோஷம் இருக்க முடியும்? இது தவிர இயற்கை சீற்றங்கள், சுனாமி, பூகம்பம், இது தவிர உலக போர், உள்நாட்டு கலகங்கள், வெள்ளம், வறட்சி, புயல், ஒண்ணு அதிகமான வெப்பம், இல்லைன்னா எலும்பை உறைய வைக்கும் குளிர், எக்ஸ்ட்ரீம் வெதர் கண்டிஷன். அப்புறம் எல்லாமே பொல்யூட் ஆயிருக்கு, காற்று பொல்யூஷன் ஆயிருக்கு. நம்ம என்ன சாப்பிடுறோமோ அது என்ன சொல்றாங்க, ஸ்லோ பாய்சன்ங்கிறாங்க. காய்கறிகள் பழங்களை சாப்பிடுறதுக்கு கூட பயமா இருக்கு. எத்தனை பேருக்கு தனக்கு தானே நிலங்கள் வச்சு பயிர் செய்ய முடியும்? யோசிச்சு பாருங்க. இது தவிர தண்ணீர், நம்ம நினைச்சு பார்த்திருப்போமா தண்ணீருக்கு கூட காசு கொடுத்து வாங்க வேண்டி இருக்கோன்னு? இப்பெல்லாம் வந்து அந்த ஆக்சிஜன் கூட விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்க, இந்தியா வந்து அவ்வளவு வளங்கள் நிறைந்த ஒரு நாடு, ஆனா அதுக்குள்ளேயே வந்து இந்த மாநிலங்கள் இயற்கையாக ஓடுகிற அந்த நதியை கூட பங்கு பிரிச்சுக்கிறாங்க. அது வந்து இயற்கை வளம் எல்லாருக்கும் சொந்தமானது, ஆனா அதுலயும் சண்டைகள் வருது, ரெண்டு நாடுகளுக்குள்ள சண்டை வருது. அப்ப வந்து கோடிக்கணக்கான பணம் வந்து இந்த எல்லை பாதுகாப்புக்கு மட்டுமே செலவு செய்யப்படுகிறது. எதிரி நாடு நம்மளை தாக்க கூடாது, அதற்காகவே அவ்வளவு செலவு பண்றாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு மாநிலங்களுக்குள்ள சண்டை, ரெண்டு கிராமங்களுக்குள்ள சண்டை, எங்குமே வந்து அந்த நல்லிணக்கம் என்பதே இல்லாமல் இருக்கு. அந்த ரேசிசம்னு சொல்லுவாங்கல்ல,
இதெல்லாம் வேற இருக்கு. இப்போ இந்த உடலோட ஸ்கின் கலர், இதை பொறுத்து வேறுபாடுகள், ஜாதி, மதம், மொழி, ஸோ இது எல்லாமே நம்மளை பிரிக்குது. சரி, ஒரே குடும்பத்துக்குள்ள போய் பார்த்தோம்னா கூட ட்ரஸ்ட்ங்கிறதே இல்லை. இந்த திருமண உறவுக்கு அப்பாற்பட்ட அந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் எல்லாம் இருக்கு. சரி, ரெண்டு பேர் வந்து ஒருத்தரை ஒருத்தர் விரும்புறாங்க, காதலர்களாக இருக்கிறாங்க, அங்கேயே கூட இந்த சீட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுது. இந்த நண்பர்களுக்குள்ள துரோகம் பண்றது, பிசினஸ் பார்ட்னர்ஸ்க்குள்ள துரோகம், ஒரு அண்ணன் தங்கை ஒரே தாய் வயிற்றில் பிறந்தவர்களுக்கு கூட இப்போ வந்து அவ்வளவு ஒற்றுமை இல்லாம இருக்கு. எங்கே சொத்து வருது, எங்க வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கோ அங்க பிரிவினைகள் வந்துருது. இப்போ நிலம் வச்சிருந்தா கூட அங்க என்ன சொல்றாங்க, அந்த வரப்பு, அதுல கால்வாய் வெட்டுறது, அந்த ஒரு லைன், அதுல கூட சண்டைகள் இருக்கு. நீங்க வெளிய உலகத்தை பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஒரு பகட்டா இருக்கு, ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த மொழியை பயன்படுத்தும் விதமா இருக்கட்டும், ட்ரெஸ் போட்டுக்கிற விதமா இருக்கட்டும், என்ன வண்டி யூஸ் பண்றோம், என்னென்ன கேட்ஜெட்ஸ் எல்லாம் நம்ம கையில இருக்கு. ஸோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து வேற லெவலுக்கு போயிடுச்சு. ஆனா மனித தன்மை என்பது இல்லவே இல்லை. ஒரு சமீபத்துல ஒரு உதாரணம் கேட்டேன். அது ஒரு நேரடியான தகவல் ஷேர் பண்ணாங்க. ஒரு மேலை நாட்டுல அவங்க வசிக்கிறாங்க. அவங்க கண் முன்னாடியே ஒரு விஷயம் நடந்துதான். ஒரு கார் இருக்கு, அந்த டிராபிக் சிக்னல்ல அந்த டிரைவர் டிராபிக் சிக்னலுக்காக நிறுத்தி வச்சிருக்காரு. அந்த நேரத்துல ஒரு திருடன் வந்து அங்க பின்னாடி சீட்ல கண்ணாடியை உடைச்சி உள்ள இருக்கிற ஏதோ ஒரு சாமான் இருந்திருக்கு, அதை எடுத்துட்டு ஓடி போறாங்க. இது அவங்க கண் முன்னாடி பார்த்துட்டு வந்து சொல்றாங்க. ஸோ இது மாதிரி எல்லாம் இந்தியாவுல கூட நடக்குது. இது ரொம்ப தூரத்துக்கு டிராவல் பண்ணி போறாங்கன்னாலே அங்க சேஃப்டி கிடையாது, என்ன வேணாலும் நடக்கும். இப்ப வந்து ஒரு குடும்பத்துல அவர்தான் சம்பாதிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அதை நம்பிதான் எல்லாருமே இருக்கிறாங்க, பிரெட் வின்னர். அவங்களுக்கு திடீர்னு ஒரு மரணம் வந்தால் அந்த குடும்பமே ஆடி போயிடுது. இப்ப வாழ்க்கை என்பது ரொம்ப அன்சர்டனா இருக்கு. நமக்கு அடுத்தது என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியவே இல்லை. எப்பொழுதுமே ஒரு பயம், பாதுகாப்பற்ற தன்மை, இப்படிலாம் இருக்கு. சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேள்விப்படும் பொழுது நமக்கு அந்த 14வது மாடியில நெருப்பு பத்திச்சு இல்லையா, அதுதான் ஞாபகத்துக்கு வருது. இப்ப இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் பொழுது மனசுக்குள்ள அந்த கேள்வி வருது, உண்மையிலேயே கடவுள் இருக்கிறாரா, இல்லை கடவுள் என்பது என்னுடைய கற்பனையா, எதற்காக இந்த உலகத்தை கடவுள் படைத்தார், இந்த உலகம் முழுக்க துக்கமும் துயரமும் கஷ்டமுமா தான் இருக்கு, எனக்கு வந்து இன்னொரு பிறவி என்பது வேணவே வேண்டாம் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் வந்து திருமணம் ஆனால் கூட குழந்தை பெற்றுக்கொள்ள பயப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட உலகத்துல நான் எப்படி ஒரு குழந்தையை கொண்டு வர்றது, இதுதான் இன்றைய உலகத்தின் நிலைமையாக இருக்கு. ஆனா நம்ம கொஞ்சம் பாஸ் பண்ணி நம்மை நாமே கேட்டுக்கவே இல்லை, ஏன் இந்த உலகம் இப்படி இருக்கு, இப்படிப்பட்ட உலகத்தை தான் இறைவன் படைத்தாரா, அவர் எங்கதான் இருக்கிறாரு, என்னதான் செய்யறாரு, ஏன் இந்த தவறு செய்கிற மனிதர்களை தண்டிக்கவில்லை, ஏன் நல்லவர்களை காப்பாற்றவில்லை, அப்படிங்கிற கேள்வி நம்ம வாழ்க்கையில ஒரு முறையாவது வந்திருக்கும். இப்ப வந்து கடவுள் இருக்கிறார் என்றால் அவர் ஏதாவது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல வரணும் இல்லையா? எப்பவாவது ஒரு தடவை வந்து தானே ஆகணும், தன்னை வெளிப்படுத்திக்கிட்டு தானே ஆகணும். அப்படின்னா அது என்ன டைம், எப்போ அவர் வருவாரு, எதற்காக இன்னும் கடவுள் வராம வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, இன்னும் இந்த உலகம் மோசமாகறதுக்காக வெயிட் பண்றாரா? இதுதான் இப்பொழுதைய நிலைமையாக இருக்கின்றது. இது தவிர நம்ம பக்தியோட கதைகள் எல்லாம் பாக்குறோம். என்னெல்லாம் சொல்றாங்க, நம்ம ரொம்ப விருப்பத்தோடு வணங்குகிற அந்த தெய்வங்கள் ஒருவருக்கொருவர் சண்டை போட்டதா காமிக்கிறாங்க. இப்ப பக்தியில பிரம்மாவை பத்தி சொல்லும் பொழுது, பிரம்மா காம வசப்பட்டு அதனால அவருக்கு ஒரு சாபம் கிடைச்சது, அதனாலதான் அவருக்கு இந்த மாதிரி தலைகள் அமைக்கப்பட்டன அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய கதைகள்லாம் நம்ம கேட்கிறோம். இந்த நிறைய தெய்வங்களுக்கு வந்து ஒருவருக்கு மேற்பட்ட பல மனைவிகள் இருக்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ இந்த காலத்துல கூட நம்ம அப்படிலாம் யோசிக்க கூட மாட்டோம்.
ரெண்டாவது மனைவினா நமக்கு கொஞ்சம் அதை ஏத்துக்க முடியாதுல்ல. ஆனா அந்த தேவதைகளுக்கு இரண்டு மனைவியர், பல மனைவியர் இருந்த மாதிரி எல்லாம் காமிக்கிறாங்க. இப்ப கிருஷ்ணாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட அவர் வெண்ணெய் திருடினார், பெண்களுடைய உடையை திருடினார் அப்படின்னு எல்லாம் நிறைய கதைகள்ல சொல்றாங்க. ஆனா நாம இவங்களையெல்லாம் ரொம்ப உயர்வா நினைத்து வணங்கி கொண்டிருக்கிறோம். இப்ப பிரம்மா விஷ்ணு சங்கருக்குள்ள கூட சண்டை நடந்தது. யாரு பெரியவங்க, நம்ம மூணு பேர்ல யாரு பெரியவங்க அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டாங்க அப்படிலாம் கூட கதைகள் சொல்றாங்க. ஆனா தேவதைகளை பற்றிய மகிமை என்னன்னா, சர்வகுண சம்பன்னமான, அதாவது அனைத்து தெய்வீக குணங்களும் நிறைந்த, சோலாக்கலா சம்பூர்ண, 16 கலைகள் நிறைந்தவர்களான, சம்பூர்ண நிர்விகாரி. விகாரம்னா நமக்கு தெரியும், அந்த அவகுணங்கள். அந்த விகார குணங்களே சம்பூர்ணமாக இல்லாதவர்கள். மரியாதா புருஷோத்தம், அதாவது அவர்கள் வாழ்க்கையில ஒழுக்கம் கட்டுப்பாடுகள் நிறைந்தவர்கள். அஹிம்சா பரமோதரம், அஹிம்சையை தங்களது தர்மமாக கொண்டவர்கள் அப்படின்னு மகிமை பாடப்படுகிறது. ஆனா கதைகள் இந்த மகிமைக்கு சற்றும் பொருந்தவே இல்லை. அப்படின்னா இந்த கதைகளுக்கான உண்மையான அர்த்தம் என்ன? இப்ப சங்கர் கூட பாருங்க, ஒரு சின்ன குழந்தையோட தலையை வெட்டிட்டாரு, அவருக்கு பிள்ளையார்னு பெயர் சொல்லி அப்படி ஒரு கதை கூட இருக்கு. இந்த தேவதைகள் எல்லாம் ஒருத்தர் மேல ஒருத்தர் பொறாமை கொண்டவர்களாக இருந்தார்கள் அப்படிங்கிற மாதிரி கதைகள்லாம் நம்ம நிறைய கேள்விப்படுறோம். அப்ப இந்த கதைகளுக்கு பின்னாடி இருக்கிற உண்மை என்ன? சோ இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் யார் பதில் சொல்ல முடியும்? இந்த உலகம் இப்படி மோசமா இருக்கு, அது ஒரு பக்கம். அப்ப கடவுள் வந்தே ஆக வேண்டும். அவர் எப்பதான் வருவாரு? இப்போ நிறைய பக்தியில கதைகள் கேட்கிறோம். இது இந்து மதத்தை பத்தின விஷயம் மட்டும் இல்ல, ஒவ்வொரு மதத்தையும் எடுத்து பார்க்கும் பொழுது சில கதைகள் இருக்கு. அந்த கதைகளை ஏற்றுக்கொள்ள முடியாத மாதிரி இருக்கு. இதெல்லாம் எப்படி நடக்க முடியும் அப்படின்னு. சோ இந்த கதைகளுக்கு பின்னாடி இருக்கிற அந்த உண்மையான அந்த ஆன்மீக விளக்கம் என்ன, உண்மை என்ன, இதையெல்லாம் யார் சொல்ல முடியும்? என்ன நினைக்கிறீங்க? யார் சொல்ல முடியும்? யார் இந்த உலகத்தை காப்பாற்ற முடியும்? கடவுள் மட்டுமே தான் காப்பாற்ற முடியும். உம் இறைவன் ஒருவரால் தான் காப்பாற்ற முடியும். உம் அப்போ இறைவன் இந்த உலகத்தில் அவதரித்து விட்டார் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? எப்படி ஃபீல் ஆகுது? சொல்லுங்க. யார் முதல் முறையாக இந்த 7 days கோர்ஸ் கேக்குறீங்களோ அவங்க சொல்லுங்க. நேற்று சிஸ்டர் சிவ பரமாத்மா தாதா லேக்ராஜ் என்பவருடைய உடலில் பிரவேசித்து நிறைய விஷயங்கள் சொன்னதாகலாம் சொன்னாங்க. அப்போ நீங்க அதை எப்படி பாக்குறீங்க, எப்படி எடுத்துக்கிறீங்க? உம் சந்தோஷமா இருக்கா, இல்ல குழப்பமா இருக்கா, எப்படி ஃபீல் பண்றீங்க? அது சொல்ல தெரியலம்மா. உம் சோ மத்தவங்க எல்லாம் தர்மம் அழிந்து அதர்மம் மேலோங்கும் போது இறைவன் பிரவேசம் ஆகிறார். இறைவன் வெவ்வேறு மகான்கள் வடிவில தோன்றி மக்களை சீர்திருத்துறாங்கம்மா. உம் இது கூட ஒரு நம்பிக்கை தான். அதாவது இறைவன் பல சமயங்களில் தோன்றி பலர் மூலமாக இந்த உலகத்தை திருத்துறார் அப்படிங்கிறது அப்படியே அந்த ஃபேஸ் வேல்யூ அப்படியே எடுத்துக்கிட்டோம்னா, ஏன் இந்த உலகம் நாளுக்கு நாள் மோசமாகிட்டே போகுது? இறைவனுடைய குறுக்கீடு இருக்கு அப்படின்னா அங்க ஒரு தலைகீழ் மாற்றம்ல வரணும், ஒரு பாசிட்டிவான மாற்றம் தானே வரணும். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுடைய அப்பா அம்மா காலத்தை விட நம்முடைய காலம் மோசமா இருக்கு. நம்ம அப்பா அம்மா என்ன சொல்றாங்க, எங்களோட தாத்தா பாட்டி காலத்தை விட எங்க காலம் மோசமா இருக்குன்றாங்க. அப்படி பார்த்தா பின்னாடி போய் பார்க்கும் பொழுது இன்னைக்கு விட பெட்டரா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. அப்ப இறைவன் பலமுறை ஒவ்வொரு யுகத்திலும் தோன்றி இந்த உலகத்தை சீர்படுத்தினார் அப்படின்னா இந்த உலகம் ஏன் இவ்வளவு மோசமான நிலைக்கு போயிருக்கு? இப்ப இன்னைக்கு உலகம் மோசமா இருக்கிற மாதிரி ஒரு நிலைமை முன்னாடி கூட இருந்திருக்க முடியாதுன்னு தோணுது. அப்படிப்பட்ட ஒரு அட்டூழியங்கள்லாம் நடக்குது இல்ல. அதற்காக தான் முதல்ல அந்த கிளாஸ் ஆரம்பிச்ச உடனே நிறைய விஷயங்கள் சொன்னோம் இல்லையா?
என்ன சொல்றீங்க? ஓகே, கொஞ்சம் குழப்பமா இருக்கு, கரெக்டா? ஆமாங்க. இந்த குழப்பங்களுக்கெல்லாம் இனி வரும் நாட்களில் பதில் கிடைச்சிரும். சோ இப்ப நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, இறைவன் அவதரித்து விட்டார். இந்த உலகம் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. இப்போ நான் நிறைய விஷயங்கள் அடுக்கிக் கொண்டே போனேனே, அதெல்லாம் உண்மைன்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல? உண்மைன்னு தானே நினைக்கிறீங்க? உலகம் ரொம்ப மோசமா இருக்கு. உம் ஆமாங்க. உம் ஆமாங்க. ஆஹ் அப்ப கண்டிப்பாக இதுதான் சரியான சமயம் இறைவன் இந்த பூமிக்கு வருவதற்கு, தன்னை வெளிப்படுத்திக் கொள்வதற்கு. யாரு இந்த நாடகத்தில் இல்லையோ, ஒரு சாட்சி பார்வையாளராக இருந்து பார்க்கிறாரோ, அவரால மட்டும்தான் அனைத்து உண்மைகளையும் சொல்ல முடியும். யார் இந்த பிறப்பு இறப்பு சக்கரத்தில் இல்லையோ, அவர் மட்டும்தான் அனைவரையும் இந்த துக்க கடல் போன்ற வாழ்க்கையில் இருந்து விடுதலை கொடுக்க முடியும். அவர் இப்பொழுது ஃபைனலி அரைவ்ட். இதுதான் நமக்கு பெஸ்ட் நியூஸ். இதை இப்போ நம்ம அப்படியே ஏத்துக்கலாம். ஏன்னா நீங்க நாள் ஒன்றிலிருந்து என்னவெல்லாம் ஞானம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்களோ, அது எல்லாமே பிரம்மா குமாரிகள் அவர்களுடைய ஞானம் கிடையாது. நேத்து பார்த்தோம் இல்லையா, தாதா லேக்ராஜ் அவருக்கு இறைவன் கூட பிரம்மான்னு பேர் வச்சாரு, பிரம்மா பாபா அப்படின்னு நாங்கெல்லாம் கூப்பிடுவோம் அப்படின்லாம் சொன்னோம். ஆனா அவருடைய ஞானமும் இது கிடையாது. இது எல்லாமே சுயம் இறைவன். சிவ பாபா, பாபானா அப்பா. உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ நீங்க அப்படி கூப்பிடலாம். சிவ பாபான்னு கூப்பிட்டாலும் சரி, சிவன் அப்பான்னு கூப்பிட்டாலும் சரி, சிவ தந்தைன்னு கூப்பிட்டாலும் சரி, ஒன்றுதான். இப்போ சிவ பாபா பிரம்மா பாபா மூலமாக சொன்ன அந்த ஞானத்தோட சில துளிகளை தான் நம்ம இவ்வளவு நாளா பார்த்துட்டு இருந்தோம். இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் ரிவீல் பண்ணியிருக்காரு. நிறைய பேருக்கு ஆத்மா பற்றிய ஓரளவுக்கு புரிதல் கூட இருந்திருக்கலாம். கர்ம விதி பற்றி ஓரளவுக்கு கூட புரிதல் இருந்திருக்கலாம். ஆனா இன்னும் கூட தெரிஞ்சுக்காத நிறைய விஷயங்கள் இனிமே வரப்போகுது. சோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு சாதாரண மனிதரால சொல்லவே முடியாது. ஏற்கனவே சொன்ன மாதிரி யாரு பிறப்பு இறப்பு சக்கரத்துல இல்லையோ அவங்களாலதான் இந்த மாதிரி ரகசியங்கள் எல்லாம் சொல்ல முடியும். இப்ப பாருங்க, இந்த மாதிரி பெரிய ஆன்மீக ஞானத்தை எல்லாம் வெளிப்படுத்துற நாங்கெல்லாம் ஒரு சாது சந்நியாசியோ இல்ல குடும்பத்தை விட்டு வெளியே போய் பல வருடங்கள் தவம் செய்தவர்களோ கிடையாது. நாங்கெல்லாம் உங்களை மாதிரி சாதாரணமானவர்கள் தான். இந்த கிளாஸ்க்கு உட்காருவதற்கு முன்னாடி நான் கூட உங்களை மாதிரி எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு தான் உட்கார்ந்துருக்கேன். சோ இந்த மாதிரி இல்லத்தரசிகளாக இருப்போம். இல்ல மத்தவங்கள மாதிரி ஆபீஸ்க்கு போயிட்டு வர்றவங்க இப்படிதான் இருக்கும். அப்ப எங்க வாயில இருந்து எப்படி இப்படிப்பட்ட ஞானம் வருது அப்படின்னு நீங்க அதிசயமா பார்த்திருக்கீங்களா? எப்பவாவது அந்த மாதிரி யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? எப்படி இந்த சிஸ்டர்ஸ் இந்த மாதிரி ஞானத்தெல்லாம் சொல்றாங்க, யோசிச்சிருக்கீங்களா? கண்டிப்பா யோசிச்சிருக்கோம். உம் இப்போ நீங்க ஒரு 2 பேரை பாக்குறீங்க. ஆனா இது 2 பேர் மட்டும் இல்ல. இந்த பிரம்மா குமாரியில இந்த அட்வான்ஸ்ட் கோர்ஸ்னு முரளியின் வகுப்புகள் நடக்கும். அது இறைவனுடைய நேரடி மகா வாக்கியங்களை படிக்கிறது. அதுல இருந்து எடுத்த பாயிண்ட்ஸ் தான் இப்ப இந்த 7 days கோர்ஸ்ல நம்ம சொல்றது. ஸோ எல்லாருக்குமே இந்த விஷயங்கள்லாம் தெரியும். யார் வேணாலும் எப்ப வேணாலும் கிளாஸ் எடுக்க முடியும். அந்த அளவுக்கு எல்லாருக்குமே ஞானத்தோட விஷயங்கள் தெரியும். அதே போல உலகத்துல எதெல்லாம் கஷ்டம்னு நினைக்கிறாங்களோ, அந்த மனதை ஜெயிப்பது, காமத்தை ஜெயிப்பது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப சுலபமாக ஜெயித்தவர்களாக தான் இருப்பாங்க. சோ இதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படின்னா, காட் இஸ் நாலேஜ்ஃபுல்னு சொல்றோம் இல்லையா, ஞானக்கடல், சுப்ரீம் டீச்சர், அவர் கொடுத்த ஞானம். அதனாலதான் இது இவ்வளவு சுலபமா இருக்கு. இப்ப உண்மை பாருங்க, ரொம்ப சிம்பிளா இருக்கும், ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். எங்க உண்மையில கலப்படம் இருக்கோ அப்பதான் புரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருக்கும். அதே போல யாரு சொல்லி கொடுக்குறாங்களோ அவங்க ஞானத்தில் சிறந்தவர்களாக இருந்தா ரொம்ப சிம்பிளா சொல்லி கொடுத்துருவாங்க. ஏன் நம்ம குழந்தைங்களுக்கு கூட ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் ரொம்ப வீக்கா இருக்கு, கஷ்டப்படுறாங்க அப்படின்னா சில சமயம் டீச்சர் மாறும்பொழுது அந்த பிரச்சனையும் மாறிடும். எந்த டீச்சருக்கு எந்த குழந்தைக்கு எப்படி சொல்லி தரணும் அப்படிங்கிற அந்த ஒரு திறமை இருக்கோ, அப்ப அவங்களால அந்த குழந்தைக்கு சுலபமாக சொல்லி கொடுக்க முடியும். அதே போலத்தான் எதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைச்ச பல விஷயங்களை ரொம்ப சுலபமாக
இந்த பிரம்மா குமாரியில பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமானவர்களும் இருப்பாங்க, எழுத படிக்க தெரியாதவங்களும் இருப்பாங்க. ஏதோ ஒரு கிராமத்துல ரொம்ப சிம்பிளான வாழ்க்கை வாழக்கூடிய மாதர்களும் இருப்பாங்க. இன்னொரு எக்ஸ்ட்ரீம் பாத்தீங்கன்னா டாக்டர், என்ஜினியர், பெரிய பெரிய பதவியில இருக்கக்கூடியவங்களும் இருப்பாங்க. இந்த நடுத்தரத்துல இருக்கவங்களும் எல்லாருமே இருப்பாங்க. ஆனா எல்லாருக்குமே புரியுற மாதிரி ஒரு ஞானம் இருக்குன்னா அது கண்டிப்பாக இறைவன் கொடுக்கிற ஞானமாகத்தான் இருக்க முடியும். அதுலயும் இது இறைவன் நேரடியாக கொடுத்த ஞானம். அதனாலதான் இந்த ஞானம் நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது பாசிட்டிவா தெரியுது. நம்மளால அதை ஏத்துக்கவும் முடியுது. இப்ப இறைவன் ஞானம் நிறைந்தவர் அப்படின்னா அந்த ஞானத்தை அவர்கிட்டயே வச்சு என்ன பிரயோஜனம்? அந்த ஞானத்தை கொடுப்பதற்கு அவர் வந்துதானே ஆகணும், இல்லையா? சோ அந்த டைம் தான் இப்போ வந்திருக்கு. அப்படி ஞானத்தை கொடுப்பதற்கு அவருக்கு ஒரு உடல் தேவை. ஏன்னா ஞானம் என்பது இப்ப நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். அப்ப எனக்கு உடல் இருக்கிறதுனாலதான் என் வாய் மூலமாக ஞானத்தை சொல்றேன். அப்ப இறைவன் கிட்ட அவ்வளவு ஞானம் இருக்கு அப்படின்னா அது நமக்கு புரியணும் அப்படின்னா அவருக்கும் ஒரு உடல் தேவைப்படுது இல்ல? நல்லா கவனிச்சுக்கோங்க. இறைவன் தாயோட கர்ப்பத்துல குழந்தையாக பிறக்கவே மாட்டார். அவருக்குன்னு ஒரு உடல் எப்பொழுதுமே கிடையாது. ஆனா அவர்கிட்ட மட்டும்தான் சத்திய ஞானம் இருக்கு. நமக்கு எத்தனை விஷயங்கள் குழப்பமா இருக்கு, அத்தனை விஷயங்களோட ஞானமும் இறைவன் கிட்ட இருக்குன்னா அந்த ஞானத்தை சொல்வதற்கு அவருக்கு ஒரு உடல் வேண்டுமா வேண்டாமா? என்ன நினைக்கிறீங்க? யோசிங்க. வேண்டும். வேண்டும். உடல் இல்லாம வேண்டும். எப்படி சொல்ல முடியும் இல்ல? அப்படியே அவர் சொன்னா கூட அதை கேட்ச் பண்ற அளவுக்கு நம்மளோட அந்த கெப்பாசிட்டி இருக்காது. எண்ணங்கள் மூலமா ஞானத்தை கிரகிக்கிற அளவுக்கு நம்ம தகுதி இல்லை இப்போ. அப்ப அவருக்கு வாய் வழியா சொன்னாதான் புரியும். அப்போ அதற்கு தான் அவர் ஒரு உடலை எடுக்கிறார். அவர்தான் தாதா லேக்ராஜ். ஓகேவா? சோ இப்ப தாதா லேக்ராஜ் என்பவரை எந்த அடிப்படையில் அவர் எடுத்தாரு இத பத்தி யோசிக்கணும்னா இறைவனுக்கு தெரியும். இப்ப நமக்கெல்லாம் கூட ஞானம் கிடைக்குது. இந்த உலகத்துல எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆனா எல்லாருக்குமே இந்த ஞானம் கிடைக்குமா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறிதான். ஏன்னா இறைவன் தேர்ந்தெடுக்கிறார் யாருக்கு இந்த ஞானத்தை புரிந்து கொள்ளும் சக்தி இருக்கு, யாருக்கு தனக்குள்ள இருக்கிற பலவீனங்களை பார்க்கக்கூடிய அந்த விருப்பம் இருக்கும், அந்த பலவீனங்களை அகற்றக்கூடிய சக்தி இருக்கும், யார் தன்னுடைய ஒரிஜினல் குணங்களுக்கு திரும்புவார்கள் அப்படின்னு அவருக்கு தெரியும். அந்த அடிப்படையில தான் அவரு நம்மை தேர்ந்தெடுக்கிறார். அப்படின்னா இது கூட ஒரு நல்ல நியூஸ் இல்ல? சோ இறைவன் இந்த ஞானத்தை பெறுவதற்காக என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார். இப்போ உதாரணமா இந்த டே 1ல பாருங்க, இந்த வாட்ஸ்அப் குரூப் ஃபுல் ஆயிடுச்சு. இதற்கு மேல சேர்க்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை வந்தது. ஆனா இன்னைக்கு எத்தனை பேர் இந்த கிளாஸ கேட்டுட்டு இருக்கோம்? இதுவே ஒரு நிரூபணம். சோ யார் பல பிறவிகளாக பக்தி செய்து வந்தார்களோ, யார் மேல இறைவனுக்கு நம்பிக்கை இருக்கு, இவங்க கண்டிப்பாக இந்த ஞானத்தை புரிஞ்சுக்குவாங்க, அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள தூய்மை இருக்கு அப்படின்னு நினைக்கிறாரோ அவங்களதான் இறைவன் தேர்ந்தெடுக்கிறார். இப்ப ஒரு படம் ஷேர் பண்ணியிருக்கேன். அதுல என்ன போட்டிருக்குன்னா, கடவுள் அறியாமை என்னும் இரவில் வருகிறார். நாம யாருன்னே தெரியாம இருந்தோம், எங்க இருந்து வந்தோம், நம்ம எங்க திரும்பி போகணும். ஏன்னா ஒவ்வொரு தடவை மரணம் நடக்கும் பொழுதும் நம்ம இறைவன் அடி போயிட்டோம் அப்படின்னு நினைக்கிறோம், மேல போயிட்டோம் அப்படின்னு நினைக்கிறோம். சரி, வந்துட்டோம், எங்க திரும்பி போகணும், எப்ப திரும்பி போகணும், எதுவுமே தெரியாது. இந்த உலகம் ஏன் இப்படி இருக்கு, முதல்ல எப்படி இருந்தது, இனிமே என்ன நடக்கும், இது எதுவுமே தெரியாம இருந்தோம். சோ இந்த அறியாமை என்ற இருளி ஞானத்தை ஒளி கொண்டு அவர் நீக்குகிறார். ஆனா ஞானம் என்பது ஒரு உடல் மூலமாகத்தான் கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுனால பிரம்மா மூலமாக தருகிறார். இதுதான் பக்தியில சிவலிங்கத்துக்கு முன்னாடி ஒரு நந்தியை காமிச்சிருப்பாங்க. நந்தி காதுல எது சொன்னாலும் அது சிவனுக்கு போய் சேரும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ உங்களுக்கு ஒரே ஒரு குழப்பம் வரலாம், இதெல்லாம் ஏற்கனவே நடந்த விஷயம் தானே, அது இப்ப நடக்கிற மாதிரி சொல்றீங்களே அப்படின்ற ஒரு கேள்வி வரலாம். இதற்கு இப்போதைக்கு ஒரு பதில் சொல்றேன், பின்னாடி இன்னும் ஆழமான பதில் கிடைக்கும். அதாவது நம்மளோட சாஸ்திரங்கள் புராணங்கள் எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்களோ அது எல்லாமே
இப்போ நடக்கிற விஷயங்கள், அதாவது அது எழுதப்பட்ட போது எதிர்காலத்தில் வரக்கூடிய ப்ரெடிக்ஷன்ஸ் சொல்லுவாங்கல்ல, பின்னாடி நடக்க போற விஷயங்களை தான் முன்னாடியே சொன்னாங்கன்னு அர்த்தம். இப்போதைக்கு இந்த பதில் எடுத்துக்கோங்க. இன்னும் நிறைய கிளாஸ் வரும்பொழுது அவங்க இன்னும் கூட இந்த பதில் இன்னும் ஆழமா உங்களுக்கு கிடைக்கும். சோ பின்னாடி நடக்க போற விஷயங்களை தான் முன்னாடியே சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு உதாரணமா, எல்லாருமே இந்த உலகம் அழிய போகுது அழிய போகுதுன்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? பின்னாடி நடக்கிற விஷயத்த முன்னாடி சொல்றாங்க. அதே போலதான் இதுவும். சோ இறைவன் அறியாமை என்ற இருட்டை விளக்குவதற்காக, ஞான ஒளி கொடுப்பதற்காக வராரு அப்படிங்கறத தான் சிவராத்திரியா கொண்டாடுறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? சிவராத்திரி நம்ம கொண்டாடுறோம், பின்னாடி சிவன் வருவாரு, ஞான ஒளி கொடுத்து அறியாமையை அகற்றுவார். இப்ப புரியுதுங்களா? பின்னாடி நடக்க போற விஷயத்தை தான் முன்னாடி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது புரியுதுங்களா எல்லாருக்கும்? புரியுதுங்கம்மா. ஆஹ் புரியுதுங்கம்மா. ஆஹ் அதே போல பாருங்க, மற்ற தேவதைகளை எல்லாம் ரொம்ப யங்கா காமிச்சிருப்பாங்க. இந்த லக்ஷ்மி, சரஸ்வதி, பார்வதி, விஷ்ணு, கிருஷ்ணா எல்லாரையும் யங்கா காமிப்பாங்க. ஆனா பிரம்மாவை மட்டும் ஓல்டா காமிப்பாங்க. அது ஏன்னா, இப்ப நம்முடைய பிரம்மா பாபா 60 வயசுல தானே சிவபாபா அவருடைய உடலுக்குள்ள நுழைஞ்சாரு ஞானம் கொடுப்பதற்கு. அப்போ அது வயதானவர் தான் பிரம்மா அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வெள்ளை தாடி வெள்ளை மீசைய காமிச்சிருக்காங்க. அதே போல எந்த தேவர்களுக்கும் தாடி மீசெல்லாம் இருக்காது, எல்லாம் கிளீன் ஷேவ் பண்ண மாதிரி தான் காமிப்பாங்க. ஆனா பிரம்மாவுக்கு மட்டும் தாடி மீசை இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த தாடி மீசையெல்லாம் துக்கத்தினுடைய அறிகுறி. அப்ப துக்கம் நிறைந்தது கலி உலகம் தான். கலியுகத்தோட இறுதியில தான் ஒரு சாதாரண மனிதராக இருக்கக்கூடிய ஒருவரின் உடலில் தான் சிவன் பிரவேசம் செய்து ஞானத்தை கொடுக்கிறார். அவருடைய பெயர் பிரம்மா. அப்படிங்கறத தான் முன்னாடியே பிரம்மா அப்படின்னு காமிச்சிருக்காங்க. பிரம்மா மூலமாக படைத்தல். பிரம்மா மூலமாக படைத்தல். படைத்தல்னா என்ன? ஆத்மாக்கள் தங்களுடைய குணங்களை இழந்து, தூய்மை இழந்து அந்த ஒளி குன்றி இருக்கிறாங்க. அப்ப பிரம்மா மூலமாக கொடுத்த ஞானத்தின் மூலமாக எல்லாருக்கும், இப்ப பாருங்க, நீங்களே சொல்றீங்களா, இந்த ஞானத்தை கேட்க கேட்க நல்லா ஃபீல் ஆகுறோம், எங்களுக்குள்ள மாற்றம் வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆத்மால ஒளி அதிகமாகுது அப்படின்னு அர்த்தம். சோ இதுதான் படைத்தல். அப்ப ஆத்மாக்குள்ள அந்த ஒளி நிரம்புது, பிரகாசமாகுது, தூய்மை ஆகுது அப்படின்னா நேச்சுரலி மற்றவர்கள்கிட்டயும் அது பரவும், இயற்கைக்கும் பரவும். அப்ப முழு உலகமும் மாறும். So இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு தெரிய வருது. அடுத்தது அதாவது இப்போ நைட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப பகல் வரணும் அப்படின்னா சூரியன் வரணும் இல்லையா? அதே போலதான் இந்த கலியுகம் அப்படிங்கிற அந்த இரவு முடியணும், சத்யுகம் அப்படிங்கிற பகல் வரணும் அப்படின்னா ஞான சூரியனான இறைவன் வந்தே ஆக வேண்டும். இப்ப ஒரு கம்பெனில ஒரு பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்கு, ஓகேவா? அப்ப அந்த பிரச்சனை தீரவே மாட்டேங்குது. அங்க இருக்கிற மேனேஜர் லெவல்ல, அந்த பெரிய பெரிய லெவல்ல போஸ்ட் இருக்கிறவங்க எல்லாருமே என்னென்னவோ செய்யணும்னு செஞ்சு பார்த்தாங்க. இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, ஒவ்வொரு மத தலைவர்கள், மகான் ஆத்மாக்கள் இந்த உலகை சீர்திருத்தறதுக்காக வந்தாங்க. ஆனா நடக்கலல்ல, இந்த உலகம் மாற முடியலல்ல. அப்போ எப்ப ஒரு கம்பெனில அங்க உள்ள இருக்கிற மேனேஜிங் ஸ்டாஃப் எல்லாருமே எல்லா முயற்சியும் செய்துட்டாங்க, இனிமேலும் அது நஷ்டத்துல தான் போகுது, சீர்திருத்த முடியல அப்படின்னா யார் வரணும்? யார் வரணும் சொல்லுங்க? புதிய மேலாளர் வரணும். இந்த மேனேஜர் லெவல்ல எல்லாரும் முயற்சி பண்ணிட்டாங்க. அப்ப கம்பெனியோட ஓனர் ஆகணும் தானே? கம்பெனியோட ஓனர் தானே வர முடியும். ஆமா ஆமா. ஆஹ் அதே போலதான் இந்த உலகத்தின் ஓனர், இந்த உலகத்தின் அதிபதி வந்தே ஆக வேண்டும். இப்போ ஒரு ப்ராடக்ட் நீங்க வாங்குறீங்க, அது சரியா இல்ல, பிரச்சனைன்னு நம்ம என்ன பண்றோம்? யார்கிட்ட வாங்கினோமோ அந்த ரீட்டைலர் கிட்ட கொடுக்குறோம். அவங்க என்ன பண்றாங்க? நான் மேனுஃபேக்சரருக்கு அனுப்புறேன், அப்பதான் சரி பண்ண முடியும்னு சொல்றாங்கல்ல. அதே போல இந்த உலகம் இறைவனுடைய படைப்பாக இருக்கிறது. அப்ப இந்த படைப்புல நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு, மனிதர்களால சரி பண்ண முடியல அப்படின்னா அந்த படைப்பவர் வந்துதானே ஆகணும் இல்லையா? இதுதான் நம்ம இறைவன்
வந்தே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்றோம். இப்போ வந்து ஒரு வீடு வந்து ரொம்ப பழசாயிடுச்சு, ரொம்ப ரிப்பேர் ஆயிடுச்சு, இனிமேல் அதை வந்து சரி பண்ணவே முடியாது அப்படின்னா என்ஜினியர் என்ன பண்ணுவாங்க? இந்த வீட்டை இடிச்சிட்டு புதிய வீட்டை கட்டணும். ஆனா என்ஜினியர்னால அந்த முடிவை எடுக்க முடியாது. அப்ப அந்த வீட்டோட ஓனர் தான் வந்து எல்லா விஷயங்களையும் பார்த்து திட்டங்கள் எல்லாம் போட்டு அதற்கப்புறமா என்ஜினியர் கிட்ட இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்லுவாங்க. அது போல இந்த உலகம் கூட ஒரு வீடாக இருக்கிறது. ரொம்ப பழைய வீடா மாறிடுச்சு. அங்கங்க ஓட்டை ஒடிசல் ஒழுகல் எல்லாமே இருக்கு. சோ இந்த வீட்டின் உரிமையாளர் இறைவன் இந்த வீட்டுக்கு வந்தே ஆக வேண்டும். இப்ப நம்ம எல்லாரும் பக்தியில வந்து சிவனை அப்பா அப்படின்னு கூப்பிடுறோம். இறைவனை வந்து தந்தை ரூபத்துல பாக்குற அந்த சம்பந்தத்தில் அனுபவம் பண்ற பழக்கம் இருக்கு. அப்போ எல்லா ஆத்மாக்களுக்கும் இறைவன் தந்தை அப்படின்னா அவரு தன்னோட குழந்தைகளை பாக்குறதுக்கு ஒரு முறையாவது வந்தே ஆகணும் இல்லையா? சோ அதுதான் இறைவன் தன்னுடைய குழந்தைகளை பார்ப்பதற்காக வந்து விட்டார். அதே போல நாம பல ஜென்மங்களாக பக்தி பண்ணியிருக்கோம். பக்தியில என்ன கேட்கிறோம்? ஒரு சந்தோஷமான வாழ்க்கை, ஒரு நிம்மதியான வாழ்க்கை. நம்மளுடைய எல்லா வேண்டுதல்களுக்கு பின்னாடி இதுதான் இருக்கு. அப்போ பக்தர்களுக்கு பக்தியின் பலனை கொடுப்பதற்காக ஞான கடலாக விளங்கும், அன்பு கடலாக விளங்கும், பாக்கியத்தை வழங்கும் வள்ளலாக விளங்கும் இறைவன் வந்தே ஆக வேண்டும். அவர் ஞான கடல் அப்படின்னா சும்மா மகிமை பாடினா மட்டும் போதுமா? அதற்கு நிரூபணம் கொடுக்க வேண்டாமா? அவர் ஞானத்தை கொடுக்கும் பொழுதுதான் ஞான கடல் அவர் அப்படிங்கிறது நிரூபணம் ஆகும். அதாவது பக்தியில வந்து ஒரு உதாரணம் மாதிரி சொல்லுவாங்க. இறைவன் கிட்ட இருக்கிற ஞானத்தை வந்து எழுதுறதுக்காக என்ன பண்ணணுமா? ஆகாயத்தையே ஒரு பேப்பர் மாதிரி வச்சு இந்த உலகத்துல இருக்க எல்லா மரத்தையும் அழிச்சு பேனாவாக மாற்றி இந்த கடல்ல இருக்கிற அவ்வளவு தண்ணீரையும் மை போல நிரப்பினா அப்ப கூட இறைவனுடைய மகிமையை, இறைவனுக்குள்ள இருக்கிற ஞானத்தை எழுதி முடிக்க முடியாது அப்படின்னு இறைவனுடைய ஞானத்தை, இறைவனுடைய சக்திகளை, குணங்களை, பெருமைகளை இப்படி ஒரு உதாரணம் மூலமா சொல்றாங்க. அப்ப இவ்வளவு பெருமைக்குரியவர் அத நிரூபணம் செய்யணும் இல்லையா? அதற்காக அவர் வந்தே ஆக வேண்டும். இந்த உலகம் வந்து ஒரு நாடக மேடைன்னு சொல்றோம். நாம் எல்லாம் நடிகர்கள். அப்ப இந்த நாடகம் முடிய போகுது அப்படின்னா அந்த மேடையில எல்லா நடிகர்களும் வந்துடுவாங்க. நிறைய ஸ்டேஜ் டிராமால எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. ஒவ்வொரு சீன்ல வரக்கூடிய நடிகர்கள் கூட அந்த கடைசி சீன்ல எல்லா நடிகர்களும் மேடைக்கு வந்துருவாங்க. அப்போ அந்த நடிகர் அந்த நாடகத்தோட இயக்குனரும் மேடைக்கு வருவார் இல்லையா? அது போல இந்த நாடகத்தின் இயக்குனரான சிவபாபாவும் இந்த நாடக மேடைக்கு வந்தே ஆக வேண்டும். இந்த சீரழிந்த உலகத்தை மேன்மையாக மாற்றுவதற்காக இறைவன் வந்தே ஆக வேண்டும். இந்த மனிதர்கள் எல்லாம் அசுரர்களாக மாறிட்டாங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒரிஜினல் குணங்கள் வெளிப்படும் பொழுது அவர்கள் தேவதைகளாக மாறுவார்கள். அப்படிப்பட்ட மனிதர்களை தேவதைகளாக மாற்றுவதற்கு இறைவன் வந்தே ஆக வேண்டும். இந்த உலகம் நரகமாக இருக்கு. இதை எல்லோரும் சந்தோஷமா வாழக்கூடிய ஸ்வர்க்கமாக மாற்றுவதற்கு இறைவன் வந்தே ஆக வேண்டும். சோ இறைவனை படைப்பவர்னு சொல்றோம். அப்போ அந்த படைப்புக்கான ஞானத்தை கொடுப்பதற்கு அவர் வந்தே ஆக வேண்டும். இதெல்லாம் வந்து இறைவன் இந்த பூமிக்கு வந்தே ஆக வேண்டும் என்பதற்கான காரணங்களை நம்ம இங்க சொல்லியிருக்கோம். அந்த படத்துல பாத்தீங்கன்னா பார்க்கடலில் விஷ்ணு வந்து அந்த 5 தலை நாகம் அதே ஒரு பெட் மாதிரி ஆக்கி படுத்திருக்கிறாரு. மேல என்ன காமிச்சிருக்காங்க? மேல ஆகாயத்துல என்ன காமிச்சிருக்காங்க? பிரம்மா இருக்கு. பிரம்மா ஒரு தாமரை மலர் மேல உட்கார்ந்துருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் கவனிச்சிங்களா? அதாவது விஷ்ணுவோட தொப்புள் கொடி வந்து பிரம்மா கிட்ட போய் கனெக்ட் ஆகுது. அந்த கயிறு சித்திரத்துல தெரியுதா எல்லாருக்கும்? தெரியுதுங்க. ஆஹ் அப்படின்னா என்ன அர்த்தம்? விஷ்ணுவோட தொப்புள் கொடி வந்து பிரம்மா கூட போய் கனெக்ட் ஆகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா பாருங்க, நிறைய ஆன்மீக ரகசியங்களை சித்திரங்கள்ல காமிச்சிருக்காங்க. ஆனா நமக்கு அதனுடைய அர்த்தம் சரியா தெரியல. இப்ப இறைவன் இந்த விஷயத்தெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றார். அதாவது பிரம்மாதான் விஷ்ணு, விஷ்ணுதான் பிரம்மா. இந்த உடலோடு காமிச்சிருக்க எல்லாருமே பிறப்பு இறப்பு சக்கரத்துல வருவாங்க. சோ யாரு பிரம்மாவாக
இந்த கலியுகத்தோட கடைசியில பிறவி எடுக்கிறாரோ அவர்தான் சத்தியுக ஆரம்பத்துல விஷ்ணுவாக பிறவி எடுக்கிறார். பிரம்மாவும் விஷ்ணுவும் ஒரே ஆத்மா தான் அப்படிங்கிறத நிரூபணம் செய்வதற்காக தான் முன்னாடியே நமக்கு ஹிண்ட் கொடுத்திருக்கிறாங்க. விஷ்ணுவோட நாபிக் கொடி வந்து பிரம்மாவோட கனெக்ட் ஆகுற மாதிரி. நம்ம பொதுவாக வழக்குல சொல்றது உண்டு இல்ல, அறியும் சிவனும் ஒண்ணு, அறியாதவன் வாயில மண்ணு. கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த வழக்கை? சொல் வழக்கை கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கோம். ஆஹ் ஆனா நமக்கு வந்து பக்தியில சிவனும் சங்கருக்கும் உள்ள வித்தியாசம் தெரியாததுனால சங்கர்னு சொல்றதுக்கு பதிலா சிவன்னு சொல்லியிருக்காங்க. நான் வேற ஒரு கிளாஸ்ல அந்த சிவன் சங்கருக்கு உள்ள வித்தியாசத்தை சொல்றேன். அப்ப இதுலயே தெரியுது பாருங்க, சங்கரும் விஷ்ணுவும் ஒருவர் தான் அப்படிங்கறது தான் அறியாதவன் வாயில மண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ஹரினா விஷ்ணுவை குறிக்குது, பிரம்மா தெரியும். இப்ப எல்லாமே ஹரியும் சிவனும் ஒன்று அப்படின்னா சங்கரும் விஷ்ணுவும் கூட ஒன்றுதான். இப்போ இந்த பிரம்மா, விஷ்ணு, சங்கர் இதெல்லாம் நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னா, முதல்ல இது வந்து ஒரு பட்ட பெயர்னு நினைச்சுக்கோங்க, ஒரு டைட்டில் நினைச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ இந்த டைட்டில் வந்து முழுமையாக பொருந்துவது அப்படின்னா நம்ம தாதா லேக்ராஜ்னு சொல்றோம் இல்லையா, அவருக்கு அது பொருந்துது. ஏன்னா இறைவன் கொடுத்த அந்த ஞானத்தை நல்லா கிரகிச்சு, ஏன்னா பாருங்க அவர் கூட ஒரு சாதாரண வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருந்தார். நம்ம எல்லாரும் மாதிரி அவரும் திருமணம் செய்து குடும்பம் குழந்தைகள் பெற்று ஒரு வியாபாரம், ஒரு பொதுவான வாழ்க்கை தான், சாதாரண வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருந்தார். ஆனா அப்படிப்பட்டவரை அவருக்குள்ள இருக்கிற பலவீனங்கள் குறைகள் எல்லாவற்றையும் புரிய செய்து அவர் தனக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து, அதே போல இந்த உலகம் முழுக்க மாறணும் அப்படிங்கிற மாதிரி அவர் தன்னுடைய வாழ்க்கையே அர்ப்பணம் பண்ணிட்டார். நேத்து கிளாஸ்ல வந்து சிஸ்டர் சொன்னாங்கல்ல, அவர் வந்து கோடிக்கணக்கான வருமானம் இருந்தது. ஆனா அந்த பிசினஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு வந்த பணம் முழுமைக்கும் இந்த வந்து ஒரு ட்ரஸ்ட் மாதிரி ஏற்படுத்தி, ஏன்னா பாருங்க இறைவனுடைய தொழில்தான் இந்த ஆக்கல், படைத்தல், காத்தல், அழித்தல். ஆனாலும் கூட எப்ப பூமின்னு வந்துட்டோம்னாலே இங்க பொருள் இல்லைன்னா முடியாது. பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. அப்ப வந்து ஒரு ஆர்கனைசேஷன், பிரம்மா குமாரிகள் இயக்கம்ங்கிறது இறைவன் ஏற்படுத்திய ஒரு ஆர்கனைசேஷன். ஆனா அது கூட நடத்தணும்னா பணம் வேணும் இல்லையா? சோ முதல்ல வந்து பிரம்மா பாபா தன்னுடைய முழு பணத்தையும் அதுல போட்டு, அதனுடைய யஜ்யத்தோட வரலாறு அதெல்லாம் நம்ம பின்னாடி தெரிஞ்சுக்கலாம். சோ அந்த முதல்ல தன்னை முழுமையாக சமர்ப்பணம் செஞ்சிட்டார். இறைவனுடைய வலது கரமாக நான் இருப்பேன், அவர் என்னுடைய உடலை கருவியாக பயன்படுத்தி இந்த உலகத்தை மாற்றட்டும் அப்படின்னு 100% தன்னை அர்ப்பணம் செய்து விட்டார். அதே போல குணங்களிலும் இறைவன் என்ன சொல்றாரு, நீ என்ன மாதிரி மாறணும் அப்படின்னு சொல்லும் பொழுது சாதாரண மனித நிலையிலிருந்து இறைவன் அளவுக்கு தன்னை உயர்த்தி கொண்டார். இப்போ அவருடைய வாழ்க்கை வரலாறு, இன்னும் என்னெல்லாம் அடுத்தடுத்த பிறவிகள் அவர் என்னவாக ஆகிறார் அதையெல்லாம் கூட நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்ப வந்து விஷ்ணு தான் பிரம்மாவாக இருக்கிறார், பிரம்மா தான் விஷ்ணுவாக மாறுகிறார். அடுத்தடுத்த பிறவில இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இங்க வந்து பிரம்மா விஷ்ணு சங்கரோட மும்மூர்த்திகளோட போட்டோ காமிச்சிருக்காங்க. அதுல வந்து பிரம்மா தான் நந்தி அப்படிங்கறதையும் காமிச்சிருக்காங்க. ஓகேவா? ஓகே. இப்ப வந்து அந்த சாட்சாத்காரம் நேத்து சிஸ்டர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப சாட்சாத்காரம் அப்படின்னா அது ஒரு தெய்வீக காட்சி. அந்த சாட்சாத்காரம் கொடுக்கக்கூடிய அந்த சக்தி சிவ பாபாவுக்கு மட்டும்தான் உண்டு, வேற யாருக்குமே கிடையாது. ஆனா சிவன் வந்து தன்னுடைய உருவத்தை காட்சியாக கொடுக்கணும் அப்படின்னா யாருக்குமே புரியாது இல்ல. சிவன் கூட ஒரு ஒளி புள்ளி தான் அப்படிங்கிறது இப்பதான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா முன்னாடி வந்து அது தெரியாது. அப்ப பக்தி காலத்துல வந்து இறைவன் தன்னுடைய உருவத்தை சாட்சாத்காரமாக காமிச்சாரு அப்படின்னா நமக்கு குழப்பம்தான் ஏற்பட்டிருக்கு. அதனால என்ன பண்ணாரு, இறைவன் நம்பிக்கை, இறை நம்பிக்கைங்கிறது கண்டிப்பாக எல்லாருக்கும் இருக்கணும். அப்பதான் இறைவன் கடைசியாக வந்து அந்த உண்மைகளை எல்லாம் வெளிப்படுத்தும் பொழுது எல்லாராலையும் அதை புரிஞ்சுக்க முடியும். அது வரைக்கும் என்ன பண்றது, எல்லாரும் பக்தி பண்ணணும், இறை நம்பிக்கை இருக்கணும் அப்படிங்கிறதுனால யார் யாரு எந்தெந்த இஷ்ட தெய்வங்களை தங்களுடைய கடவுளாக நினைத்தார்களோ அந்த வடிவத்திலேயே அவர்களுக்கு சாட்சாத்காரம் கொடுத்தார். இந்த சாட்சாத்காரம்ங்கிறது பிரம்மா பாபாவுக்கு எத்தனை தடவை நடந்தது, அதுல என்னென்ன காட்சிகள் எல்லாம்
அவர் பார்த்தாரு அப்படிங்கறதெல்லாம் கூட நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதாவது இது 1936 வந்து இந்த பாம்பு போடுறது அந்த மாதிரி விநாசம் நடக்கிற காட்சிகள் எல்லாம் பிரம்மா பார்த்திருக்காரு. ஆனா அந்த காலத்துல இந்த ஏவுகணைகள், இந்த நியூக்ளியர் பாம்ஸ் அப்படிங்கிற கான்செப்டே கிடையாது. ஏன்னா எல்லாருக்குமே நமக்கு ஹிஸ்டரி தெரியும் இல்லையா? இந்த இரண்டாம் உலக போர்ல தான் அதெல்லாம் யூஸ் பண்ணாங்க. ஆனா பிரம்மா பாபாவுக்கு காட்சி கிடைக்கும் பொழுது அந்த மாதிரி விஷயங்களே தெரியாது. இப்படிலாம் ஒரு குண்டு போட்டா அந்த நகரமே அழியும், அவ்வளவு பெரிய சேதாரம் நடக்கும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. இல்லாத விஷயம் இல்ல. ஆனா பிரம்மா பாபாவுக்கு முதல்லயே அந்த காட்சியை கொடுத்துட்டார். சோ இதன் மூலமாகவே தெரிஞ்சுக்கலாம் இது இறைவனுடைய செயல்தான் அப்படின்னு. இது போல நிறைய விஷயங்கள் வந்து பிரம்மா பாபாவோட வாழ்க்கையில எல்லாம் நடந்திருக்கு. சோ இன்னும் நிறைய விஷயங்கள் இனிமே வரக்கூடிய நம்ம கிளாஸ்ல எல்லாம் கேட்டுக்கலாம். ஏன் இந்த விஷயங்கள் எல்லாம் இப்ப சொல்லிடுறோம்னா, நிறைய விஷயங்கள் நம்முடைய நம்பிக்கைக்கு மாறாக கூட இருக்கலாம். அப்போ நம்ம ஒரு திறந்த மனதோடு அந்த விஷயத்தை நம்ம ஏத்துக்கணும். அப்ப அது இறைவன் கொடுக்கிற ஞானம் என்பது நமக்கு முதல்ல புரியணும் அப்படிங்கிறதுனாலதான் இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம இப்போ வெளிப்படுத்தியிருக்கோம். சோ இப்ப நீங்க வந்து நேற்று இன்று வரை கேட்ட விஷயங்களில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க கேளுங்க. இந்த 7 days கோர்ஸ் முதல் தடவை கேட்கறவங்களுக்கு கண்டிப்பாக எல்லாமே ஃபர்ஸ்ட் டைம் கேட்டே புரியும்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு நிறைய குழப்பங்கள், சந்தேகங்கள், கேள்விகள்லாம் இருக்கும். கண்டிப்பா நீங்க அதை கேட்கலாம். யாருக்கும் எந்த சந்தேகமும் இல்லையா? எதுவும் இல்லை மேடம். சிஸ்டர், அந்த இது வந்து லிங்க காட்சி வந்து தோன்றாங்க இல்லையா? அவங்க இன்னும் இருக்காங்க, உயிரோட இருக்காங்க. இல்ல, தாதா லேக்ராஜ் வந்து 1969 வந்து ஏஞ்சலா ஆயிட்டார். அதாவது முன்னாடியே நான் சொன்னேன், சூக்ஷ்ம வதனம்னு ஒரு உலகம் இருக்கு. யாரெல்லாம் வந்து சம்பூர்ண நிலையை அடைகிறாங்களோ, ஆத்மால வந்து ஒரு கரை கூட இல்ல, கம்ப்ளீட்டா கிளீன் ஆயிடுச்சு. அவங்க அவங்க வந்து எந்த ஒரு கர்ம கணக்கையும் பாக்கி வைக்கல, எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டாங்க. அப்படி ஒரு உயர்ந்த நிலைக்கு வரும் பொழுது அவங்க வந்து சூக்ஷ்ம வதனத்துக்கு போயிடுவாங்க. ஏஞ்சல்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? சோ அவர் ஆமா. ஏஞ்சல் ஆயிட்டாரு. இப்ப ஏஞ்சலா இருந்து கொண்டு சிவபாபாவுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா அது சிவபாபாவோட வேலைதான், படைத்தல், காத்தல், அழித்தல்லாம். அழுத்தலாமா, ஆமா. அகழல் மகைதல், அது இது சொன்னீங்க. அப்ப ஆக்சுவலா அவருக்கு இப்ப இப்ப வந்து யார் இருக்காங்க மேடம்? அட் பிரசன்ட் அப்படி யார் இருக்காங்க? புரியல, என்ன சொல்ல டூ வரீங்க? அட் தௌசண்ட் பிரசன்ட் இப்ப அட் பிரசன்ட் இப்ப யார் வந்து சிவரூபத்துல இருக்காங்க? ஆக்சுவலா வந்து இன்னொரு நீங்க கேட்டதுனால இந்த கேள்விக்கு பதில் சொல்லும் பொழுது வேற ஒரு விஷயம் வெளிப்படுது. அதாவது சிவபாபா இருக்கிற இடம் பரந்தாமம் தான். அவர் இங்க வந்தாருன்னா பிரம்மா பாபா, இப்போ சிஸ்டர் என்ன கேள்வி கேட்டாங்கன்னா, இப்போ சிவபாபா யாரோட உடல்ல இருக்கிறாரு? அந்த கேள்வி உங்களுக்கு வந்தது நியாயம்தான். அதாவது இதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கணும். சிவபாபா இருக்கிறது வந்து பரந்தாமத்துல தான். அவரு பிரம்மா பாபா உடல்ல வரும்பொழுது பிரம்மா பாபா உடல்ல பர்மனண்டா தங்கல. அவர் வருவாரு, 1/2 மணி நேரமோ 1 மணி நேரமோ ஞானத்தை கொடுப்பாரு. அதை எல்லாருமே உட்கார்ந்து எழுதுவாங்க. ஏன்னா ஞானம் வந்து இப்ப பின்னாடி சொன்னேன்ல, இந்த முரளி வகுப்பு அது எல்லாமே பிரம்மா பாபா வாய் வழியாக சிவபாபா கொடுத்த ஞானத்தை அவங்க எழுதினாங்க. அந்த ஞானத்தை ஸ்டடி பண்ணி தான் நம்ம இப்ப வந்து 7 days கோர்ஸ் அந்த மாதிரி எல்லாம் கொடுக்குறோம். அப்ப வந்து அப்படியே பிரம்மா பாபா உடல்ல எல்லாம் தங்க மாட்டாரு. வருவாரு, 1/2 மணி நேரமோ 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ எவ்வளவு நேரம் ஞானத்தை சொல்லணுமோ சொல்லிட்டு போயிடுவார். அவரு பிரம்மா பாபா உடல்ல பர்மனண்டா தங்குறதே இல்ல. அப்படி ஞானம் சொல்லும் பொழுது பிரம்மா பாபாவுக்கு கூட அது ஃபர்ஸ்ட் டைம் தான் கேட்பார். அவரும் அதை கேட்பார். எப்படி மற்றவர்கள் கேட்கிறாங்களோ அதே போல பிரம்மா பாபா உடலை பயன்படுத்தி சிவபாபா சொல்றத பிரம்மா பாபாவும் கேட்பார். இப்ப நமக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த பேய் பிடிச்சிருச்சு, ஆவி உள்ள புகுந்துருச்சு அப்படின்லாம் சொல்லும் பொழுது வேற ஒரு ஆத்மா இப்போ உயிரோட இருக்கிறவங்களோட உடல்ல புகுந்து பேசுவாங்கல்ல, இது மாதிரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன். இல்லையா? அப்போ ஒரு சாதாரண மனித ஆத்மா இன்னொரு மனித உடல்ல புகுந்து அந்த உடலை பயன்படுத்தி பேச முடியும்னா, அப்ப சிவ பரமாத்மா சர்வ சக்திகளும் நிறைந்தவர், அவருக்கு பிரம்மா உடல்ல நுழைந்து பேச முடியாதா என்ன? பேச முடியுமா முடியாதா? முடியும் முடியும். ஆஹ் ஆனா இதுல வந்து பிரம்மா பாபாவும் தன் வாய் வழியா சிவபாபா சொல்றத தன் காது வழியா கேட்பார். இது எவ்வளவு விசித்திரமான விஷயமா இருக்குல்ல? ஆமா. இல்லையா? சோ அப்ப வந்து ஞானத்தை சொல்லிடுவாரு, போயிடுவாரு. அப்படி சொல்லப்பட்ட ஞானத்தை பிரம்மா பாபா சிந்தனை செய்து, ஏன்னா அவருக்கும் நிறைய விஷயங்கள் புதுசு, அவரும் பக்தி தான் பண்ணிட்டு இருந்தார். அவரு நாராயணரோட மிகப்பெரிய பக்தர்.
அப்ப அவருக்கும் இதெல்லாம் தெரியாது. அப்ப அந்த விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு கெப்பாசிட்டி வேணும்ல, அது எல்லாராலையும் முடியாது. அது பிரம்மா பாபாவால முடியுங்கிறதுனால தான் அவருடைய உடலை சிவபாபா தேர்ந்தெடுத்தார். அப்படி சொல்லப்பட்ட ஞானத்தை சிந்தனை செய்து கடைந்து, பக்தியில கூட என்ன சொல்லுவாங்க, பார்க்கடலை கடைந்து அமிர்தத்தை எடுத்தோம்னு சொல்றாங்களா, அது போல சிவபாபா கொடுத்த ஞானத்தை சிந்தனை செய்து அந்த கடைதல் செய்து அந்த ஞான ரத்தினங்களை ஞான அமிர்தத்தை அவரும் பருகி மத்தவங்களுக்கும் கொடுத்தார். இது பிசிக்கலா குடிக்கிற திரவம் கிடையாது, இந்த ஞான கருத்துக்களை புரிய வைக்கிறது. அப்போ இது 69ல பிரம்மா பாபா சம்பூர்ணம் ஆகிட்டாரு. அதற்கப்புறமா ஒருத்தவங்க உடம்புல இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் சொன்னார். அது பின்னாடி நம்ம சொல்லலாம்னு இருக்கோம். ஏன்னா நந்தி கூட ரெட்டை நந்தி காமிச்சிருப்பாங்க. யாருக்கா தெரியுமா? 2 நந்தி இருக்கும், ஒரு பெரிய நந்தி ஒரு குட்டி நந்தி இருக்கும். பாத்திருக்கீங்களா? பார்த்திருக்கேன் மேடம். அந்த படத்தை நான் அப்புறமா ஷேர் பண்றேன். சோ அது மாதிரி இன்னொரு நந்தி மூலமாக கூட நிறைய ஞானம் கொடுத்திருக்காரு. ஆனா இப்ப ஞானம் எல்லாம் பினிஷ் ஆயிடுச்சு. இப்ப அவர் என்னெல்லாம் சொல்லணுமோ எல்லா விஷயத்தையும் சொல்லி முடிச்சிட்டாரு. இப்ப நாம என்ன பண்றோம்னா, அவர் என்னெல்லாம் கொடுத்தாரோ அந்த ஞானத்தை ரிவைஸ் பண்றோம். இப்ப நீங்கெல்லாம் புதுசா இருக்கீங்க, உங்களுக்கு எடுத்து சொல்றோம். ஏற்கனவே இருந்தவங்க எல்லாம் அந்த ஞானத்தை ரிவைஸ் பண்ணி பண்ணி, ஏன்னா ஞானம்ங்கிறது கேட்கிற விஷயம் கிடையாது, அது வாழ்க்கையில கொண்டு வர விஷயம். அதற்கான யுக்திகள் அது மாதிரி நிறைய இருக்கு. சோ அதெல்லாம் அதை ஃபாலோ பண்ற டைமா தான் இப்ப இருக்கே தவிர, ஞானம் கொடுப்பது, அதாவது நேரடியாக ஞானம் கொடுப்பது அப்படிங்கிற பார்ட்டு முடிஞ்சு போச்சு. சிஸ்டர், உங்க கேள்விக்கு பதில் கிடைச்சுதா? ஓகே மேடம். இவங்க காஞ்சி மகாபெரிவர் கூட அப்படிதான் சிவனோட இது பண்ணி எல்லாருக்கும் நல்லது பண்ணிருக்காங்க. சந்திரசேகர காஞ்சி பாரதி பெரிய இந்த காஞ்சி பெரியவர் மட்டும் இல்ல, நிறைய தர்ம பிதாக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இருக்காங்க. அவங்க ஒரு ரமண நிமிஷம். மகரிஷி. ஆமா, இது போல நீங்க எத்தனை பேர் சொல்றீங்களோ, அவங்க எல்லார் வாழ்க்கையில என்ன நடந்தது, எப்படி ஞானம் பகிரப்பட்டதுங்கிறத பின்னாடி வர நாட்கள்ல தெரிஞ்சுக்கலாம். ஆனா இந்த பிரம்மாவோட உடல்ல கொடுக்கறது இறைவன் நேரடியாக கொடுத்த ஞானம். மத்தவங்களுக்கு நேரடியா கொடுக்கல, அது மறைமுகமாக கொடுக்கப்பட்டது. அதோட ரகசியங்களை பின்னாடி தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஓகே மேடம். இது பின்னாடி வரக்கூடிய கிளாஸ்ல அது கவர் ஆகும். சோ நம்ம இந்த கிளாஸ் முடியும் பொழுது உங்களுக்கு எல்லாமே முழுமையான ஒரு பரிமாணம் கிடைச்சிரும். சோ யார் யார் உடம்புல யார் யார் எப்படி ஞானம் கொடுத்தாங்க, அது எப்படி, இது எப்படி, ரெண்டுத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் எல்லாம் கூட உங்களுக்கு தெரியும். சரியா? வேற ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருக்கா? இல்ல சிஸ்டர். ஓகே. சோ வேற யாருக்கும் எந்த கேள்விகளும் இல்லைன்னா நம்ம ஒரு சின்ன மெடிடேஷன் பண்ணலாம். ஓகே மேம். உடலையும் மனதையும் ஸ்திரப்படுத்திக் கொள்வோம். நான் ஒரு பாக்கியசாலி ஆத்மா. ஞான சூரியன் வெளிப்பட்டு விட்டார். சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் பட்டவுடன் இருள் விலகுவது போல ஞான சூரியனின் பார்வை என் மீது பட்டவுடன் எனக்குள் இருக்கும் அறியாமை என்ற இருள் அகல ஆரம்பித்து விட்டது. நான் பல பிறவிகளாக செய்த பக்தியின் பலனாக இறை ஞானம் என்ற பொக்கிஷம் எனக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. எனக்குள் வெகு காலமாக எழுந்த கேள்விகள் அனைத்துக்கும் ஒவ்வொன்றாக விடை கிடைக்க ஆரம்பித்து விட்டது. இந்த துக்கமான உலகத்தை மாற்றி சுகமயமான உலகமாக மாற்றுவதற்கு சர்வ சக்திவான் ஆல்மைட்டி அத்தாரிட்டி சிவ தந்தை இந்த பூமியில் அவதரித்து விட்டார் என்ற நற்செய்தி என் காதுகளுக்குள் தேனை பாய்ச்சுகிறது. நான் ஒவ்வொரு கோவிலாக தேடி அலைந்த இறைவன் எனக்கு இறுதியாக கிடைத்து விட்டார். இறைவன் கிடைத்து விட்டார் என்றால் எல்லாமும் கிடைத்து விட்டது என்று பொருள். என் மீது சுக்கிரனின் பார்வை பட்டுவிட்டது. இனிவரும் காலங்களில் எனக்கு
ஆனந்தமயமான ஒளிமயமான வாழ்க்கை என் கண்களுக்கு தென்படுகின்றது. என்னை தங்களுடைய நேரடி குழந்தையாக ஏற்றுக்கொண்டதற்காக நன்றி பாபா. மிக மிக நன்றி. ஓம் சாந்தி. ஓகே, ஓம் சாந்தி. இன்னும் வரக்கூடிய வகுப்புகளில் இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். எல்லாம் ஒரே கிளாஸ்ல நம்மால சொல்ல முடியாது. அதை ஒரு பாடத்திட்டம் மாதிரி, ஒரு சிலபஸ் மாதிரி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொண்டு போறோம். அப்பதான் உங்களாலேயும் அதை ஈஸியா ஃபாலோ பண்ண முடியும். ஓகேங்களா? தேங்க்யூ. ஓம் சாந்தி. குட் நைட். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. குட் நைட். தேங்க்யூ. தேங்க்யூ மேடம். ஓம் சாந்தி. ஓம் சாந்திப்பா. ஓம் சாந்தி.